திமுக வந்த பிறகு விலைவாசி உயர்வு, சட்டம் ஒழுங்கு பிரச்சனைலாம் அதிகமாக இருக்குது. சொத்து வரி உயர்வை ஏற்றுட்டாங்க. அது மட்டும் இல்லை, போதை கலாச்சாரம் சிறு வயது முதல் பள்ளி மாணவர் வரை ரொம்ப பாதிக்கப்பட்டு கஞ்சா அதிகமாக தமிழ்நாட்டில் ஓடுது. அது மட்டும் இல்லை, மின்சார கட்டணம்லாம் உயர்த்திட்டாங்க. ஏழை எளிய மக்கள் இதனால் கடுமையாக பாதிக்கப்பட்டுருக்காங்க. இது பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றம் தொடர்ந்து டிவியை திறந்தால் எங்கே பார்த்தாலும் பாலியல் குற்றம். அது மட்டும் இல்லை, இந்த நான் இந்த சட்டமன்ற உறுப்பினராகி தொகுதிக்கு நல்லது செஞ்சாங்க. அதனால மீண்டும் எடப்பாடியார் முதலமைச்சராக உறுதி. நான் ஜெயிச்சவங்க என் மக்களுக்கு நல்லது செய்யப்பட்ட மதுக்கடைகள் பற்றி அது எதுவும் அது ஐயா எடப்பாடி ஐயர் வந்த உடனே படிப்படியாக குறைப்பணும் எடப்பாடி ஐயர் சொல்லியிருக்காரு. ஆமாம், வந்து கண்டிப்பாக வந்து அவங்க சொன்னதை நிறைவேற்ற மாட்டாங்க. எடப்பாடி கண்டிப்பாக முதலமைச்சராக ஐயா தேர்தல் அறிவிக்கல் சொல்லியிருக்காங்க. தேர்தலுக்கு இந்த மதுவிலக்கை வந்து படிப்படியாக குறைக்கப்படுவாங்க. சொல்கிறதை மட்டும் செய்கிறார் அரசு தான். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு எடப்பாடியார் தலைமையில் அம்மாவுடைய அரசு அமைஞ்சவங்க நிச்சயம் சொன்ன வாக்குறுதியெல்லாம் கண்டிப்பாக நிறைவேற்றுவாங்க. உங்களுக்கு கூட்டணி கட்சிகள்லாம் வந்து நல்ல பலமாக ஒத்துழைக்கிறாங்களா? அதெல்லாம் கூட்டணி கட்சியெல்லாம் எந்த இதில் நல்ல பலமாக இருக்குது, ஒத்துழைக்கிறாங்க. எவ்வளோ பெருவாரியான வாக்குகள் வெற்றி பெற வாய்ப்பு இருக்காங்க. அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் நிலப்பட்டு எங்கள் மக்கள் வந்து எனக்கு இது கட்டாங்க, நல்ல ஆதரவு கொடுப்பாங்க. சரி, நிலப்பட்ட மட்டும் எனக்கு